ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கங்குவா படத்துக்காக தனஞ்சயன் சார் இன்னொரு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. சூர்யா சாருக்கு எதிர 2 நடிகர்களுடைய டீம் வந்து கம்ப்ளீட்டா டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் லாஜிக்கோட தான் பேசுறீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதுதானப்பா எனக்கும் புரியல. விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்க எல்லாரும் ட்விட்டரோ, ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்றது கிடையாது. எல்லாரும் சோசியல் மீடியா ரிவ்யூஸ் பார்த்து படத்துக்கு போறது கிடையாது. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. லப்பர் பந்துன்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. அது என்னமான ஒரு ஓட்டம் ஓடுச்சுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கான மெயின் காரணம் வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஒருத்தர் படம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ படம் சூப்பரா இருக்குன்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் வைல்ட் ஃபயர் மாரி பரவும். ஆல்சோ தனஞ்சயன் சார் சொல்ற மாரி கங்குவா மத்த ஆக்டரோட ஃபேன்ஸ்னாலயோ, இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னாலயோ ஓடாம போயிருந்தா, ஏன் தமிழ்நாட்டுக்கு வெளிய படம் நல்லா ஓடல? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்ல. சரி இவ்ளோ பேசுறியே, கங்குவா படம் ஏன் சரியா ஓடல? அதுக்கு அப்படி என்னதான் ரீசன் அப்படின்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, ரைட்டிங் தாங்க. ரைட்டிங் மோசமா இருந்தனால தான் கங்குவா சரியா போகுது. சரி ஓகே, ரைட்டிங் வைஸ் கங்குவால அப்படி என்ன ப்ராப்ளம்? அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3 ரைட்டிங்ல என்ன ப்ராப்ளம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயம் கிளாரிஃபை பண்ணிடலாம். ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, படத்துல வேர்ல்ட் பில்டிங் ஆகட்டும், காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அந்த லொகேஷன்ஸ், கேமரா ஒர்க்கு, அதுக்கப்புறமேட்டு டைலாக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம், சூர்யாவோட கேரக்டர், இந்த மாதிரி நிறைய விஷயம் சூப்பரா இருந்தது, படம் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயமுமே கல்கி, பாகுபலி, ஆர்ஆர்ஆர், கேஜிஎஃப், இந்த மாதிரி நிறைய படத்துல இது எல்லாமே இருந்தது. அதெல்லாம் நல்லா ஓடுச்சு. கங்குவா ஏன் ஓடல? 2வது என்னன்னா, சவுண்ட் மிக்சிங் தான் மோசமா இருந்தது. ரொம்ப நேரம் கத்திட்டே இருந்தாங்க. சவுண்ட் ஜாரிங்கா இருந்தது. காது அடைக்கிற மாதிரி இருந்தது. அதனால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சூர்யாவோட சிங்கம் பிரான்சைஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? இந்த அளவுக்கு சவுண்டா இருந்த படங்களே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்த மார்க் ஆண்டனி, அப்புறம் நம்ம ஃபஹத் ஃபாசிலோட மலையாள படம் ஆவேசம், இது எல்லாமே கூட ரொம்ப சவுண்டான ஃபிலிம்ஸ் தாங்க. ரொம்ப ஜாரிங்கான ஃபிலிம்ஸ் தான். ஆனா இது எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யூசுவலா சவுண்ட் மிக்சிங்னால ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னா நீங்க நம்பிடாதீங்க. சுத்தி சுத்தி எங்க தாண்டா வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட்டிங் தாங்க மோசமா இருக்கு. ரைட்டிங் கரெக்டா இருந்தா நம்ம இந்த விஷயங்களை பத்தி நோட் பண்ணியிருக்கவே மாட்டோம். அதுதான் உண்மை. சரி, மேட்ருக்கு வருவோம். ரொம்ப நேரம் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க வேண்டாம். ரைட்டிங்ல 2 ப்ராப்ளம்ஸ் ரொம்ப மெயினா இருந்தது. ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ். அதை கரெக்டா பண்ணியிருந்தாவே படம் நல்லா வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்ததுங்க கங்குவால. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ட்விட்டர்ல ஞானவேல் சாருடைய ஒய்ஃப் ப்ரொடியூசர் நேஹா ஞானவேல் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேன் ஒருத்தர் திஷா பட்டானி இந்த படத்துல எதுக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, திஷா பட்டானி வெறும் அழகுக்காக மட்டும்தான் இந்த படத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எல்லா கேரக்டர்ஸையும் சாதாரணமா தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டருங்கிறது ஒரு ஸ்டோரியவே நவுத்துற ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க யோசிக்கல. நான் ஒரு விஷயம் அக்ரி பண்றேங்க. கங்குவா கேரக்டர், அதாவது டைட்டியுலர் கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. சூர்யாவே பண்ண இன்னொரு கேரக்டர் பிரான்சிஸ் அப்படிங்கிற கேரக்டர், அந்த கேரக்டர் என் கூட கனெக்ட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்ல. ப்ரொடியூசர் நேஹா ஞானவேல் சொன்ன மாதிரி திஷா சும்மா அழகுக்காக தான் இருக்காங்க. பாபி தியோல் வில்லனிசம் பண்றதுக்காக தான் இருக்காரு. கொலை பண்ணுவாரு, அவ்வளவுதான் அவரை பத்தி நமக்கு தெரியும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் திஷா பட்டானி கேரக்டருக்கான காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், இல்ல பாபி தியோல் கேரக்டருக்கான ஆஸ்தட்டிக்ஸ் ஆகட்டும், ஒரு சீன்ல எல்லாம் அப்படியே ஹார்ட் எல்லாம் கையில வச்சு பிதுக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு ஆஸ்தட்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமா யோசிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு ஆஸ்தட்டிக்ஸ் யோசிச்ச அவங்க ஏன் கொஞ்சம் கூட ரைட்டிங்ல அந்த தாட் ப்ராசஸ கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒண்ணும் வேணாங்க, பாகுபலி எடுத்துக்கோங்க. பாகுபலியில ராணா பண்ண வில்லன் கேரக்டர் உங்க எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அதுல ராணா பல்லதேவா அப்படிங்கிற வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுல பல்லதேவா ஏன் பாகுபலியை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு? பல்லதேவா தான் கிங் ஆகணும், பாகுபலி தனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால பாகுபலியை கொலை பண்றாரு. தனி ஒருவனுக்கு அப்படியே வருவோம். தனி ஒருவன்ல சித்தார்த் அபிமன்யு எதுக்காக வில்லனா இருக்காரு?
அவர் எதுக்காக ஹீரோவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு? இதுக்கும் நமக்கு நல்ல ஆன்சர் தெரியும். சித்தார்த் அபிமன்யு தான் தான் மிகப்பெரிய புத்திசாலி. தனக்கு கீழ எல்லாருமே தன்னுடைய அடிமைகள் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கவரு. நான் நினைச்சா எத வேணா சாதிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தான் அவரு தனக்கு எதிரா ஒருத்தன் வரும்போது அவன கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படியே கங்குவாக்கு வருவோம். பாபி தியோல் ஒதிரன் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரு எதுக்காக ஹீரோவ கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு? கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அந்த ஆன்சர் நம்ம கிட்ட இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா இந்த படத்துல கங்குவால பாபி தியோலோட உதிரன் கேரக்டருக்கு பேக் ஸ்டோரின்னு எதுவுமே கிடையாது. பஸ்ல போயிட்டு இருக்கோம், இல்ல ட்ரெயின்லயோ இல்ல ஏர்பிளேன்லயோ ஏதோ ஒரு விதத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்து சீட்ல யாருன்னே தெரியாத ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்குவோம். 2 விஷயம் சொல்லுவோம். ஒண்ணு, அவர் சூப்பரா பேசினாரு, எனக்கு அவரு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சுத்தமா பிடிக்கல அந்த ஆளை, திரும்ப அந்த ஆளை எங்கேயுமே பாத்திரக்கூடாது, பயங்கர போரான ஆள் தான் அப்படின்னு சொல்லுவோம். அவரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் தான், அவர் எங்க இருந்து வராரு, என்ன ஒர்க் பண்றாரு, என்ன சின்ன வயசுல என்ன பண்ணாரு, எங்க படிச்சாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்போம். அதனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு கனெக்ட் வந்துடும். ஒரு ஆளை பிடிக்காம போகுதுன்னா அதுக்கு காரணம் அவர் ரொம்ப பேசியிருக்க மாட்டாரு, அவரை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது, ஆனா வளன்னு தேவையில்லாத விஷயத்த பேசியிருப்பாரு. அதனாலேயே நமக்கு அவர் மேல ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபீலிங் வந்துடும். அதுதாங்க இங்கேயும் நடந்திருக்கு. கங்குவால சூர்யா கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டருக்கும் பேக் ஸ்டோரின்னு ஒண்ணு கிடையாது. நமக்கு பெருசா அவங்கள பத்தி தெரியாது. இதனால அவங்கள பார்க்கும்போதே நம்ம இரிட்டேட் தான் ஆனோம். ஸோ 2வது விஷயம் கங்குவால என்ன மோசமா இருந்தது ரைட்டிங் வைஸ் அப்படின்னா எமோஷன்ஸ். கங்குவாவை பொறுத்த வரைக்கும் 2 எமோஷன் ட்ராக்ஸ் இருந்தது. ஒண்ணு வந்து சூர்யாவுக்கும் அவருடைய ட்ரைப், அதாவது அவங்களோட கூட்டத்துல இருக்க மக்களுக்கும் மத்தியில இருக்க ஒரு எமோஷன். ஆனா இடி தரை இறங்குச்சுன்னா ஒரே ஒரு காரணம் தான், கங்கா. 2வது எல்லாருக்குமே பிடிக்காம போன அந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் இருக்க ஒரு எமோஷன். சூர்யாவுக்கும் அவங்க மக்களுக்கும் இருக்க எமோஷன் வேணா ஓரளவு கனெக்ட் ஆச்சு, அதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகுது. என்ன கேட்டிருந்தா 2ல ஏதோ ஒரு எமோஷன் மட்டும் வச்சு அதுல டீப்பா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தா சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். இப்போ 2 எமோஷன் ட்ராக்ஸ் இருக்கிறதுல என்ன பிரச்சனைனா, சூர்யாவும் பாபி தியோலும் எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எதுக்காக அவங்களுக்குள்ள போர் நடக்குது, சடனா எப்படி அந்த பையன் மேல சூர்யாவுக்கு அவ்வளோ பாசம் வந்தது, அவங்க அப்பாவை கொன்னதுனால மட்டும் அவ்வளோ பாசம் வந்துருமா? அப்புறம் கரண்ட் சீக்வென்ஸ் காமிப்பாங்க, பீரியட் சீக்வென்ஸ் விட்டுருங்க, கரண்ட் சீக்வென்ஸ் காமிப்பாங்க. அதுல வந்து அதே பையனுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த பவர்ஸ் எப்படி வந்தது? இப்படி படம் ஃபுல்லா நிறைய கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. எதுக்கு இது நடக்குது, அது எதுக்கு நடக்குது, இது எதுக்கு நடக்குது, நமக்குள்ள கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும்போது நம்மளே நமக்கு தெரியாம படம் பார்க்கும்போது டயர்ட் ஆயிடும். ஃபேமிலிஸும் மூவிஸும் 2 வேற வேற இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எப்போ எமோஷனல் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்ப நம்ம ரொம்ப கேர் பண்ணுவோம். கங்குவால அந்த எமோஷன்ஸ் சுத்தமா ஒர்க் ஆகல. ஸோ ஆப்வியஸா நம்ம யாருமே வந்து கங்குவாக்காக கேர் பண்ணிக்கல. தனஞ்சயன் சார் நமக்கு நிக்காம கான்டென்ட் கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ ரீசெண்டா நேத்து சொன்ன வீடியோ பாருங்க. சார் நாங்கள் ஒரு படம் எடுத்துருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம், ஒரு 100-200 கோடி ஆயிடுச்சு, ஏதோ முயற்சி பண்ணியிருக்கோம், படத்தை வந்து பாருங்க, நல்லா இருந்தால் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் நாங்க 200-300 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பாபி தியோல், திஷா பட்டானி எல்லாம் கேஸ்ட் பண்ணியிருக்கோம், வேர்ல்டு கிளாஸ்ல விஷுவல்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்தினா ஆப்வியஸா படம் வந்து ஓப்பனிங் கிடைக்கலாம், ஆனா அதுக்கு மேல ஒர்க் ஆகாது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, ரைட்டிங் மட்டும்தான். அது மட்டும் கரெக்டா செட் ஆகலைன்னா நீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ சூப்பரா காஸ்டியூம் பண்ணீங்க, எவ்வளோ சூப்பரா கேமரா பண்ணீங்க, இது எதுவுமே மேட்டர் ஆகாது. இன்னைக்கு வீடியோல கங்குவா எதனால மோசமா இருந்தது, கங்குவால என்ன ப்ராப்ளம் இருந்தது, எதனால நம்ம யாருக்கும் பிடிக்காம போச்சு, ரைட்டிங்ல அப்படி என்ன இருந்தது, எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவோட சீக்கிரமே நான் உங்களை பார்க்குறேன். Until then, take care and bye bye.